ஹலோ, வணக்கம்மா. நம்ம பசங்க 2 பேர் லவ் பண்றாங்க. அவன் இன்ஸ்டாகிராம்ல பார்த்து என் பொண்ணை லவ் பண்ணி இருக்கிறான். அப்படியெல்லாம் பண்ண அட மாட்டாங்க. நிஜமாங்க, நான் கூட இப்பதான் பார்த்தேன் உங்க பையன் போட்டோவை. கோபுர மூக்க அவன் தானே உங்க பையன்? மூக்கு கூட கொஞ்சம் இதுவா? இல்லைங்க, எங்க பையன் எல்லாம் அப்படியெல்லாம் வராது. இவ மூஞ்ச வச்சா யாரும் பேச மாட்டாங்கன்றதுனால நசிரியா மூஞ்சி வச்சிருக்கிறா. அவனும் வந்து பேசி இருக்கிறான். உங்க பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்ப? என் பொண்ணு உங்க பையன் லவ் பண்ணிட்டு இருக்கறா. லூஸ் மாதிரி பேசாதீங்க. உங்க பொண்ணு என்னங்க லூசு கீசுன்றீங்க? இல்ல, நீங்க கேட்டா லூசுன்றீங்களா? இல்லம்மா, ஒரு நிமிஷம் அமைதியா சார் பொறுமை. கொடுங்க சார், நீங்க வேற நடுவுல வந்துகிட்டு கொடுங்க சார் அவங்க கிட்ட. கௌசிக் மாதிரி இருங்கம்மா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. சம்பந்தம் பேசுறான்னா சம்பந்தமே நான் பேசுதா அந்த பொம்பளை? பொறுமையா இருங்க. டென்ஷன் ஆகுது எனக்கு. நீங்க எப்படிதான் கூட இருக்கீங்களோ? 2 பேரும் லவ் பண்றாங்க அப்படின்னா அது ஒத்துக்கிட வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு தானுங்களே. இல்ல மேடம், நான் என்ன சொல்றேன்னா, நாங்க இப்ப லவ் பண்றது எங்களுக்குலாம் அந்த மாதிரி situation நீங்க லவ் பண்ண வேணாம் சார். லவ் நாங்க பண்றவங்க ரொம்ப ஏழை குடும்பம். அம்மா, நாங்க ரொம்ப ஏழை குடும்பம். நாங்க எந்த அளவுக்கு ஏழை தெரியுங்களா சார்? நாங்க வேற வழி இல்லாம காக்கா பால்ல தான் டீ குடிக்கிறோம் சார். நாங்களும் அந்த அளவுக்கு ஏழை தான். அப்படிங்களா? ஆமா. சரிங்கம்மா, நாங்க பையன்கிட்ட கேக்குறேன் நானு. என்னது காக்கா பாலா? அம்மா இல்லம்மா, இதை பத்தி நான் என்னன்னு அவன்கிட்ட டீடைல் போன் பண்ணி கேட்டுட்டு. சார் நீங்க ரொம்ப சமத்தா இருக்கிறீங்க சார். என் புருஷனுக்கு முன்னாடி உங்களை பார்த்தா உங்களை லவ் பண்ணிருப்பேன். மேடம் இருக்கட்டும் மேடம், அதெல்லாம் நாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இல்லையே. நீங்க என்ன சார் எல்லாத்துக்கும் சிச்சுவேஷன் இல்ல சிச்சுவேஷன்ல இருந்தா என்ன வச்சுப்பீங்க போலயே. வச்சிக்கவா அப்படின்ட்டு. ஆர்ஜே தீபக் பேசுறேன் சார். உங்க பையன் உங்களை பிராங்க் பண்ண சொன்னா சார். ஆர்ஜே தீபக் பேசுறேன் நானு. நான் என்ன சொல்றேன்னா, நான் முதல்ல பதுங்குவேன், அப்புறம் பாயுவேன். சிறப்பான ஆள் நீ.